ஏன்னா உங்க எல்லாருக்கும் தெரியும் ரஷ்யா நம்மளுக்கு எவ்வளவு நெருங்கிய நாடு, விளாடிமிர் புட்டின் நமக்கு எவ்வளவு நெருங்கிய நண்பர்னு சொல்லிட்டு. பிஎம் மோடி அவர்கள் இப்ப என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் வெளியாயிட்டு இருக்குல்ல, ஏதோ புட்டினோட வீட்டை டார்கெட் பண்ணி யுக்ரைன் இது போல அடிச்சதாதுன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் கேட்கறப்ப எனக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா. என்னோட ஆழ்ந்த கவலை இங்க நான் பதிவு பண்ணிக்கிறேன். இது மாதிரி நடக்கக்கூடாது, நடந்திருக்குன்னு சொல்றாங்க. என் ஆழ்ந்த கவலையை பதிவு பண்ணிக்கிறேன். நாம எல்லாருமே டிப்ளமேட்டிக் எஃபர்ட்ஸ் இருக்குல்ல, பேச்சுவார்த்தை மூலமா பிரச்சனையை தீர்க்கிறது, இதுல தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அப்புறம் இந்த ஆக்ஷன்ஸ் இருக்கு பாருங்க, இந்த டிப்ளமேட்டிக் ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நிறுத்து போக செய்யற இது மாதிரி அட்டாக்கிங் ஆக்ஷன்ஸ், அது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணணும். அப்படி பண்ணாதான் பிரச்சனையை தீர்க்க முடியும், யுக்ரைன் போரை தீர்க்க முடியும். இல்லைனா பிரச்சனை வளர்ந்துகிட்டே போகும்னு நம்ம இந்திய அரசு சார்பில் பிரதமர் மோடி அவர்கள் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பப்ளிசைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ரைட்டு, நாளை பின்ன பெரிய பிரச்சனை வருது அப்படின்னா, உலக நாடுகள் ரெண்டா பிரியுது அப்படின்னா, இந்தியா எந்த பக்கம் ஸ்டாண்ட் எடுக்கும்னு ஆப்வியஸாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஏற்கனவே இந்த யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இருக்காங்களே அவங்க, பாகிஸ்தான், ஓகேவா, இவங்க இப்படி பல நாடுகள் ரஷ்யாவுக்கு ஆதரவாகவும் யுக்ரைன் பண்ணது தப்புன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா புட்டினே கன்ஃபார்ம் பண்றாருன்னு இருக்கப்ப ரஷ்யாவோட நட்பு நாடுகள் அவர் சொல்றதை தான் வேதவாக்கா எடுப்பாங்க. ஸோ ரியாலிட்டி புரிஞ்சிருக்க ஜியோ பாலிட்டிக்ஸோட பேஸ் என்னன்னு சொல்லிட்டு அவங்களே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா. இப்படி நீங்க பண்ணிடக்கூடாதுங்கன்னு இந்த நாடுகளும் கேட்க ஆரம்பிச்சிடுச்சா. இதுல யுக்ரைனுக்கு செம ப்ரெஷர் பில்ட் ஆயிடுச்சு. இதுவரை காலமா யுக்ரைன் பக்கமே நின்றுட்டு இருந்த பல நாடுகள் கூட அப்படியே திரும்பிட்டாங்க, அகைச்சிட்டான். என்னங்க புட்டின் மேல கை வைக்க பிளான் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன யோசிச்சு பாருங்களா, விளாடிமிர் புட்டின் நினைச்சிருந்தா ஜெலன்ஸ்கி இப்போ உயிரோடு நடமாறிட்டு இருந்திருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? வித்தியாசம் புரியுதா? இதான் ஒரு பொலிட்டிக்கல் டூலா யாரோ பயன்படுத்துறாங்க, அது யாருன்றது தெரியல.